இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஹோம்மேட் நூடுல்ஸ். இது வெரி டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக ஒரு வித்தின் 10 மினிட்ஸில் இதை ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். ஆனால் கட்டிங்கெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுருக்கணும். இப்போ நான் இந்த இன்க்ரீடியண்ட்டெல்லாம் காமிக்கிறேன், ஒவ்வொன்றா சேர்த்திட்டு வரேன், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க. இது ஒரு பேக்கெட்டு. இப்போ இதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். தண்ணி கொதிக்க வைக்கும்போது ஆயிலும் சால்ட்டு போட்டுட்டு இதை நம்ம உள்ளே போடலாம். ஆயில் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் இது ஆயில் போடுறதும், ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. உப்பு போட்டுக்குங்க, நிறைய போட வேண்டாம், உப்பு பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். இது பாயில் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வாட்டர் பாயில் பண்ணிக்கணும். பாருங்கள், பாயில் ஆகுது, நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இது ஹோம்மேடு நூடுல்ஸ். இந்த நூடுல்ஸு ஒரு பிக் பேக்கெட் தான், ஒரு ஃபேமிலியே நல்லா சாப்பிடலாம். அப்போ இந்த பேக்கெட்டு கொதிக்கிற தண்ணியில் நம்ம போடுறோம். டூ 3 மினிட்ஸு இது கொதிக்கிறதுக்கு விடலாம். பாருங்கள், 2-3 மினிட்ஸு இந்த மாதிரி இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த வெஜிடபிள் எல்லாம் நம்ம கட் பண்ணலாம். கேரட், பீன்ஸ் அண்டு கேப்சிகம் இதெல்லாம் நீட்டமாக கட் பண்ணணும். அது ரெடி பண்ணலாம். கேரட்டு இந்த மாதிரி நீட்டத்தில் அரிஞ்சிக்குங்க. கேப்சிகம், பீன்ஸ் இதை மாதிரி நீட்டத்தில் அரிஞ்சிக்கணும். எல்லாமே ஒரே மாதிரி சேம் ஈக்குவல் கட்டிங்காக இருக்கணும். எல்லாமே ஒரே யூனிஃபார்மாக கட் பண்ணிக்கோங்க, ஒரே சைஸில். இதை மாதிரி அதே மாதிரி இதுவும் கேப்சிகம், கேரட் அண்டு பீன்ஸ். இதில் நிறைய தண்ணி வைக்க வேண்டாம். உங்களுக்கு தெரியும், இது கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நான் வைக்கும்போது அது மேலே தண்ணி படாமல் இருந்தது. பாருங்கள், கொஞ்சம் ஆன பிறகு திருப்பி போட்டோன்னா தண்ணி கரெக்டாக இருக்குது. அதனால் நிறைய தண்ணியெல்லாம் வைக்க தேவையில்லை. 2 to 3 மினிட்ஸ் வச்சா போதும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2-3 மினிட்ஸ் முடிஞ்சது. இதில் நான் கோல்டு வாட்டர் போட்டிருக்கேன், ஏன்னா ஒட்டாது. இப்போ கோல்டு வாட்டர் போட்டுட்டு நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிங்க. ஆயில் போட்டிருக்கோம். இது கார்லிக் லீவ்ஸு. இது நான் வீட்லேயே பண்ணது. இது கட் பண்ணி இதை ஆட் பண்ணால் வெஜிடபிள் கூட நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். 2-3 கார்லிக்கு சும்மா ஒரு கிண்ணத்தில் ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சு தண்ணி ஊற்றினாலே இந்த மாதிரி வந்துடும். இது பாட்டெல்லாம் தேவையில்லை, நம்ம யூஸுக்கு, நம்ம கிச்சன் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிஷ்யூ பேப்பருக்குள்ளே சும்மா வெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கார்லிக்கை சுற்றி வச்சாலே போதும், இந்த மாதிரி வந்துடும். அப்போ நம்ம தேவைக்கு எடுத்துக்கலாம். இந்த டிஷ்யூ பேப்பரில் தினம் நினச்சி கொடுத்தாலே போதும், கிச்சனில் ஒரு சைடு வச்சுட்டு அது வந்துடும். எல்லா கறிக்குமே யூஸ் பண்ணலாம், நல்லது. இது ஒரு சின்ன டிப்ஸு. ஆயிலு சூடாயிருச்சு. கார்லிக் ஸ்டெம்ஸு இது நான் போடுறேன். இது கூட சேர்த்து ஜிஞ்சர் கார்லிக். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். நல்ல அரோமா இருக்கும் இந்த கார்லிக் ஸ்டெம்மு நம்ம போடும்போது. இது நாட் நெசசரி, பட் நம்ம அந்த மாதிரி பண்ணோன்னா நல்ல ஃப்ளேவர் இருக்கும், நல்ல அரோமா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கேப்சிகம் போடலாம். இந்த மாதிரி நீட்டமாக பண்ணது. நெக்ஸ்ட்டு கேரட் போடுவோம். கேரட் அண்ட் பீன்ஸ். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம்ல. லாஸ்ட்டில் சீஸ் போடலாம். ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆகிடுச்சு. சில்லி சாஸு
டொமேட்டோ, சோயா, வினிகர், chilli vinegar, chilli vinegar ஒரு 1/2 ஸ்பூன், இது நம்ம வடித்து தண்ணி போக வச்சுருக்கோம். இது நான் போடுறேன். நூடுல்ஸ் மசாலா நம்ம இப்போ இந்த இதில் போடலாம். நம்ம சூப்பரான ஹோம்மேட் நூடுல்ஸு ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி இது நம்ம ஹாட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி அதில் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் போதும், அதுக்கு மேலே விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா கோல்டு வாட்டரு நிறைய ஊற்றிட்டு நல்லா இதாக்கிட்டு நம்ம அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கணும். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வடிச்சிட்டு எடுத்துகிட்டு அது தண்ணி போக விட்டு நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சது, நீ பட்டாணி கூட இதில் ஆட் பண்ணலாம். இதிலே வந்து சிக்கன் போட்டு பண்ணலாம், தென் ஃபிஷ் போட்டு பண்ணலாம், எக்கு, உங்களுக்கு எந்த இஷ்டமோ பல வெரைட்டி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டியில் இந்த நூடுல்ஸ் பண்ணலாம். அதில் ஒரு மசாலா நம்ம செப்பரேட்டாக வாங்கி நான் ஆட் பண்ணேன். ஹோம்மேட் நூடுல்ஸோட டேஸ்டர் தனியாக விற்கிது, அதை ஒரு பேக்கெட் போட்டிங்கன்னா அதே வந்து ரொம்ப போதுமாக இருக்கும். இதுக்கு கண்டிப்பாக வந்து டொமேட்டோ அண்டு சில்லி சாஸ், சோயா இதெல்லாம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இதுக்கு அது இல்லாமல் வந்து நூடுல்ஸ் நல்லா இருக்காது. எல்லாருக்கும் பிடிச்ச ஒன்று, நீங்கள் எல்லாருக்கும் வீட்டில் எல்லாம் பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து எல்லாமே லைக் பண்ணி சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷு. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ணவும் மறக்காதீங்க. கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள், நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும்.